ஸ்குவிட் கேம் வீடியோஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸ் வச்சு நிறைய பேர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோவை வச்சு கூட நம்ம இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ண முடியும். ப்ளஸ் ஆக்டர்ஸ்க்கு பின்னாடி நீங்கள் நிற்கிற மாதிரி கூட ஜெனரேட் பண்ணலாம். ரியலிஸ்டிக் ஃபோட்டோஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம கிராக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எக்ஸ், அதாவது பழைய ட்விட்டர் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோரில் போய்ட்டு எக்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் இருக்கும். ஸோ எக்ஸ் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் இந்த 3வது பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிராக் வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி மாதிரி தான். ஸோ அதில் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஃபோட்டோஸும் ஜென்ரேட் பண்ணலாம். பட் ஃபோட்டோஸ் வந்து சில தலைவர்கள், சில ஆக்டர்ஸோடது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக இந்த ஆப் கொடுக்குது. மற்ற ஆப்பால் அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து விஜயகாந்த் அண்ட் ரத்தன் டாட்டா 2 பேரும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ கேட்குறேன். ஸோ 4 ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணுது. நீங்களே அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ 2 பேரும் கோட் சூட் போட்டிருக்காங்க. ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரியலிஸ்டிக்காக வந்திருக்கு. ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஜெனரேட் அ இமேஜ் ஆஃப் ஆக்டர், அதுக்கப்புறம் ஆக்டரோட பேரை போட்டுட்டு இன் ஸ்குவிட் கேம் யூனிஃபார்ம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 ஃபோட்டோ ஜென்ரேட் ஆகும். ஃபோட்டோவை செக் பண்ணிவிட்டு சப்போஸ் அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் ப்ராம்ப்டில் மைனர் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செகண்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டேன். ஃபோட்டோவை வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த 3 வெப்சைட்ஸ் ஃப்ரீ. இதை தான் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். helioai.com, lumalabs.ai, pixverse.ai. இப்போ நம்ம helioai.com அதை வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ helioai ஆர் மினிமேக்ஸ் இதுதான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். இதை நான் வந்து ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். கூகுள் வச்சு லாகின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சென்டர் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை அழுத்திட்டு அதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும். ஒன்று வந்து டெக்ஸ்ட் டு வீடியோ, செகண்ட் வந்து இமேஜ் டு வீடியோ. ஸோ இமேஜ் டு வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு இதுதான் வந்து அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுற ஐக்கன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் இமேஜ் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம சூர்யா சாரோட செகண்ட் இமேஜை செலக்ட் பண்ணுறோம். ப்ராம்ப்ட் வந்து சிம்பிளாக கொடுக்கலாம். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஸ்குவிட் கேம் பார்ட்டிசிபெண்ட்டை வந்து ஒரு பயந்து போய் ஒரு ஷாக்கிங்காக பார்க்கணும், இவ்வளோ தான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராம்ப்டை வந்து சிம்பிளாக எழுதுறீங்களோ நம்மளுக்கு ரிசல்ட் வரத்துக்கு ஈஸியாக. இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நம்மளால் 3 வீடியோஸ் ஃப்ரீயாக பண்ண முடியும். ஸோ நிறைய கூகுள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருந்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டாக நம்ம சைன் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி சைன்இன் பண்ணிடலாம். இப்போது ரிக்வெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ சில நேரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உடனே வீடியோ ஜென்ரேட் ஆகிடும், சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு க்யூவில் போயிடும். ஸோ இப்போ இங்கே ஓகே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 74 மினிட்ஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க. பட் அவ்வளோ நேரம் எடுக்க மாட்டாங்க, ஒரு 30 மினிட்ஸில் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சூர்யா சாரோட வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஷாக்கிங்காக, அதுக்கப்புறம் பயந்து பார்க்குறாப்புல. ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டவுன்லோட் பட்டனை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா ரீக்ரியேட்டை ப்ரெஸ் பண்ணி ப்ராம்ப்டை திருப்பி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது 2வது மெத்தட் பார்ப்போம். இதில் வந்து என்னென்னா, ஆக்டருக்கு பின்னாடி உங்களோட தலையோட ஒரு கட் அவுட்டை கட் பண்ணி வெட்டி ஒட்டுறது தான். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களோட ஹேர் ஸ்டைல், ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ப்ரிசர்வ் ஆகிடும். ஸோ இன்ஷாட் ஃபோட்டோ அதில் போயிட்டு ஜெனரேட் ஆன ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கமல் சாரோட ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டேன். இப்போது பின்னாடி நிற்கிறவங்க ஒருத்தவங்களோட தலையில் என்னோடய தலையை ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம இன்ஷாட்டில் ஸ்டிக்கருக்குள்ளே போயிட்டு இந்த இமேஜ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இதுதான் வந்து அந்த கட் அவுட் சிம்பிள். அந்த கட் அவுட் சிம்பிளை ப்ளஸ் பண்ணி இப்போது உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே அது என்ன பண்ணுன்னா பேக்ரவுண்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி காமிக்கும். இந்த எரேசர் சிம்பிளை வச்சுட்டு உங்களோட பாடியை ஃபுல்லாக நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு வெறும் தலையை ஒண்டி கொண்டு வந்துடலாம். இப்போ உங்கள் தலையோட கட் அவுட்டை எடுத்துன்னு போயிட்டு பின்னாடி நிற்கிற பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஒருத்தரோட பாடி மேலே வச்சுருங்க. இது வந்து நீங்கள் செகண்ட் கேரக்டராக இருக்கும்பொழுது இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கேரக்டர்னால் ஃபேஸ் ஸ்வாப் தான் பெஸ்ட் ஆப்ஷன். அதை பற்றி நான் வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். இப்போது நம்ம பிக்ஸ்வர்ஸ் அதை வச்சு நம்ம இமேஜை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த ஆப்பை வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 வீடியோ ஃப்ரீயாக பண்ணலாம். மீடியா டு வீடியோ அதை கிளிக் பண்ணி இப்போ நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோவை அதில் ஆட் பண்ணிவிட்டு
ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸ்குவிட் கேம் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வெயிட்டிங் ஆன்ஷியஸ் வித் ஃபியர் அந்த மாதிரி கொடுத்தேன். உங்களுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு, 2 மினிட்ஸில் வீடியோ ஜென்ரேட் ஆகிடும். இந்த டவுன்லோட் பட்டனை வச்சு வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா நேரத்துலையும் கிராக் வந்து ஆக்டர்ஸோட இமேஜை கரெக்டாக கொடுக்காது. கிராக்கில் வந்து சில ஆக்டர்ஸோட ஃபேஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல. ஸோ நான் கவுண்டமணி சாரோட இமேஜ் ஜென்ரேட் பண்ணேன், பட் ஃபேஸ் எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க. இப்போ அவங்களோட ஃபேஸஸ் இல்லை நம்மளோட ஃபேஸையே வந்து ஸ்குவிட் கேமில் போட்டு எடிட் பண்ணணும்னு ஆசை இருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், நம்ம பாடி டைப் நம்ம லுக்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணி அந்த ஃபோட்டோவில் நம்மளுக்கு தேவையானவங்க ஃபோட்டோ இல்லை நம்மளோட ஃபோட்டோவை நம்ம ஸ்வாப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் மார்ஃபிங், பட் இட் இஸ் கால்ட் ஃபேஸ் ஸ்வாப்பிங். வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா remaker.ai. இது வந்து ஃப்ரீ வெப்சைட். நம்ம கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரீ கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. இந்த வெப்சைட்டில் ஏஐ ஃபேஸ் ஸ்வாப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். எதர் இங்கே இருக்கும் இல்லை ஃபோட்டோ டூல்ஸ்குள்ளே இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் ரைட் ஹேண்ட் சைட் டாப் கார்னரில் லாகின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரீ கிரெடிட்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி 5 கிரெடிட்ஸ் 10 கிரெடிட்ஸ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அப்லோட் ஒரிஜினல் இமேஜ், அதில் வந்து நம்ம எக்ஸ்லேருந்து அந்த ஸ்குவிட் ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ரெண்டாவது பாக்ஸ் இருக்கும் கீழே, அதில் அப்லோட் டார்கெட் ஃபேஸ்னு இருக்கும். இதில் நம்ம கவுண்டமணி சாரோட ஃபோட்டோவை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு ஸ்வாப் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் ஸ்வாப் ஆகிடும். இந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி நீங்கள் ரீஃபேஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ டவுன்லோட் பண்ண இமேஜ் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு கவுண்டமணி சாரோட வேறு ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி 2 வாட்டி நம்ம ரீஃபேஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த ஆக்டர் போலே வரும். இது வந்து ஸ்குவிட் கேம் கொண்டு இல்லை, நீங்கள் மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறது இல்லை உங்கள் ஃப்ரெண்டை ட்ரோல் பண்ணணுன்னா கூட வந்துட்டு அவங்களோட ஃபேஸஸை வந்து நீங்கள் மீம்ஸ் ஃபோட்டோஸில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் 2-3 காமெடியாக. ஸோ remaker.ai எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். பக்கத்தில் இருக்கிற அப்ஸ்கேல் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களோட ஜென்ரேட்டட் ஃபோட்டோவை ஹெச்டி ஃபோட்டோவாக நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த 3 வெப்சைட்ஸ் வச்சு இந்த இமேஜை வந்து நீங்கள் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஹேலியோ ஏஐக்கும் பிக்ஸ்வர்ஸ்க்கும் டுட்டோரியல் வீடியோ ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். டூமா லேப்ஸும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.